Hello friends, welcome to KK Cooking Channel. இன்னைக்கு நம்ம ருசியான டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதில் நான் சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு எந்த மாதிரி மசாலா அரைக்கணும்னு நான் சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சின்ன வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய், இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட், கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம், ஏலக்காய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நீங்கள் குக்கர் எடுத்துக்கிடுங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடுங்க. இதை 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் மட்டனை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மட்டனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா மட்டனில் இருக்க பச்சை வாடகை ஃபுல்லாக அந்த நல்லெண்ணெய் எடுத்துரும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை இதை யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வர தண்டிக்கும் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். 5 விசில் அடிச்சுட்டு நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிடுங்க, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 to 3 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கு தட்டிக்கும் நீங்கள் இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது அது கூட சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பொடி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் பொடி வெங்காயத்தை நீங்கள் வெட்டி எடுத்துக்கிடுங்க. இதுதான் மட்டன் சுக்காவுக்கு பண்ணதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. வெங்காயத்தை 4 to 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கருவேப்பிலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல கருவேப்பிலை போட்டால் அது எல்லா பக்கமும் தெரித்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் வெங்காயத்துக்கு அப்புறமே நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற தண்டிக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் குட்டியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளி பழத்தை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க. தக்காளி நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அது கூட கொஞ்சம் ருசி கொடுக்கும். அதனால தான் நான் அதை ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இது கூட நம்ம போட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற தண்டிக்கும் நீங்கள் இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மட்டனை அவிச்சு வச்ச மட்டனை நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நம்ம ஆட் பண்ணும் போதும் அதில் இருக்க தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டாம். மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம்.
5 நிமிஷம் ஆயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மட்டனில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நேரம் ஆக அது இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆகும். அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம மட்டனை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடாக நீங்கள் சர்வ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.